shall we move on to polynomials review part? இங்கே பாருங்கன்னா polynomialsல முக்கால்வாசியான பார்ட் வந்து நம்மளுக்கு மெயினாக கொடுக்கக்கூடிய ஃபார்மேஷன் என்னென்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் கியூபிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்மேஷன் உனக்கு நல்லாவே தெரியும். பவர் வந்து தட் இஸ் த ஹையஸ்ட் டிகிரி ஷுட் பி ஆஃப் த பவர் 2. புரியுதா? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு பாலினாமியல்ன்றால அதோட எடுத்துக்கோ. ஈக்குவேஷன்னா இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம். அதே வந்து கியூபிக் பாலினாமியலாக இருந்துச்சுன்னா the formation is nothing but ax cube plus bx squared plus cx plus d. இப்போ இதில் ரூட்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆல்ஃபா கமா பீட்டான்னு சொல்லலாம். இதில் ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு இந்த இடத்துல இந்த கோஃபிஷியன்ஸ் வந்து எடுத்தோம்னா மைனஸ் பி பை ஏன்னு எடுக்கணும். அதே இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதே தான் மைனஸ் பி பை ஏ. அண்டர்ஸ்டாண்ட்? இதே ஆல்ஃபா பீட்டா இதோட சப் ப்ராடக்ட் எடுக்கும்போது சி பை ஏ. இங்கே எடுக்கும்போது இப்போ 3 இது இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், அடுத்தது சம் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அதாவது கான்சிக்யூட்டிவ் ரூட்ஸோட ப்ராடக்ட், சம் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா அண்ட் காமா ஆல்ஃபா சம் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் ரூட்ஸோட ப்ராடக்ட் is equal to, we get the answer as c by a, and at last we can conclude the multiplication of all the roots. அதை வந்து நான் மைனஸ் டி பை ஏன்னு எடுக்கிறேன். இந்த மாதிரியான ஃபார்மேஷன் தான் வந்து ஈக்குவேஷன், அதாவது பாலினாமியலில் இருக்குது உனக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்னா we have to find out the roots கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ்லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி whether they are correct or not. அப்போ நான் கண்டுபிடிச்ச ரூட்ஸு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்குது. புரியுதா கண்ணா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு MCQ பார்க்கலாம் கண்ணா. see here, if 5 is the 0 of the quadratic polynomial, 5ங்கிறது 0ன்னு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. அப்போது x ஸ்கொயர் மைனஸ் kx மைனஸ் 15. இந்த பாலினாமியலில் 5 வந்து ஒரு 0. எப்பயுமே ஒரு 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த 5 எடுத்து இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ therefore அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 0ங்கிற போது the value becomes 0ன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த p of xன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ p of 5 வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ 5 ஸ்கொயர்டு மைனஸ் k இன்ட்டு 5 minus 15 is equal to 0. Therefore 5 5s are 25 minus 5k minus 15 is equal to 0. We get the answer as minus 5k is equal to 25 minus 5 வந்து இங்கே 10 ஆயிருது. அப்போ இந்த பக்கம் போகும்போது minus 10. that implies k is equal to plus 2ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இது சிம்பிள் தான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்ம காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தாலும் உனக்கு போட தெரியணும். அது நம்ம பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், the number of the zeros of the number of the polynomials having zeros 1 comma minus 2. இப்போ number of polynomials having 1 comma minus 2ங்கிறது இப்போ 1 comma minus 2ங்கிற 0ன்னு வச்சு நான் நிறைய polynomials மேக் பண்ணலாம். I can make more than 3. அதாவது 2 பண்ணலாமா, 3 பண்ணலாமா, more than 3 பண்ணலாமா அப்படின்னு ஆப்ஷன்ஸில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒரு 2 ரூட்ஸை வச்சு I can make many polynomials. அதாவது இப்போ வந்து நான் உனக்கு இங்கே பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து 5க்கு கேக்கு வந்து 2ன்னு போட்டிருக்கு. அப்போ உனக்கு இங்கே ஈக்குவேஷன் என்ன ஆயிடுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 15 ஆயிடுது. இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கும் போது 5 3ன்னு சொல்லலாம். அப்போ இதே மாதிரியாக நாம் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்பர் போட 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 அதே வேல்யூ கட்டாயமாக பை ஏ அப்படின்ற போது அடிஞ்சு போய் உனக்கு ஆன்சர் அந்த 5 3ன்னு வச்சு ஆன்சர் நிறையா வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த 2 ரூட்ஸை வச்சுக்கிட்டோம் நம்ம பாலினாமியல்ஸ் எவ்வளோ மேக் பண்ணலான்னா மோர் தென் 3. அண்டர்ஸ்டாண்ட்? எவ்வளோ வேணால் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், a quadratic polynomial whose zeros are minus 3 and 4 is. அப்போ அவங்களே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க கண்ணா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 12, இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் 6, இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 12. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 24. இப்போ இதில் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12ங்கிற போது
நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12னா உனக்கு வந்து 4 3s are 12. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ரூட்ஸை வந்து போட்டு பார்க்கணும், டக்குன்னு போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ +4 -3 அப்போ +4 -3னா ரூட்ஸ் வரும்போது உனக்கு என்ன வரணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் 4 - 3 is 1. அப்போ -b/aங்கிறது இங்கே என்ன வரணும், 1ன்னு வரணும். அப்போ 1ங்கிறது எந்த இதில் வருதுன்னு பாருங்களேன். இப்போ இது -1/1 இது வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -12 வரணும். c/a வருதா, -12 வரல. c/aனா என்ன, 12/1. அப்போ 12/1ன்னா வெறும் +12 தான் வருது. அப்போ இங்கே -12, ஸோ இட் கேன் நாட் பி அப்ளிகபிள். அதே மாதிரி இங்கே பாருங்களேன். இப்போ -1 அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து b வந்து -1/2, இது வந்து a வந்து 1/2, இது -6. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா -b/aன்னு போட போகிறோங்க. உனக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டு வச்சுக்கோங்க. +1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு +1, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -12. அப்போது இங்கே பாரு, -1/2 ஹோல் டிவைடட் பை 1/2 மைனஸ் ஆஃப், ஏன்னா -b/a. அப்போ இது அடிஞ்சிருச்சு, -+1 வந்துருச்சு. அப்புறம் c/a போட்டோன்னா -6 பை +1/2. இது மேலே போகும்போது -12. அப்போ உனக்கு ஆன்சர் கரெக்டு. அப்போ 1 வருது, 12 வருது. therefore the answer is C. ஓகேவா, ஆன்சர் இஸ் C. இப்போ இதுக்கெல்லாம் போட்டும் பாருங்கள், நான் தப்பு கிடையாது. இப்போ இங்கே பாரு, இங்கே வந்து -1/1ன்னு வரும். அப்போ -1ங்கிறது இப்போ சம் வருதா, தப்பு வரல. இங்கே பாருங்கள் 2/2ன்னு வருது. அப்போ 1. அப்போ -b/aனா மைனஸ் வரும், -1 வருதா, வரல. அப்போ இதுக்கு மட்டும்தான் ஆன்சர் அப்ளிகபிள். therefore my answer is x²/2 - x/2 - 6 is the required polynomial which is having the roots -3 and 4. புரியுதா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சு வச்சுட்டு -b/a போட்டு பாருங்க, எது கரெக்டாக வருதோ அதுதான் ரூட்ஸ். ஓகே. இப்போ the zeros of the quadratic polynomial x² plus kx plus k is equal to 0னா kனா where k is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது ஜீரோஸ் எப்படி இருக்குன்னு கேட்கணும். cannot be positive, cannot be negative, or always equal or always unequal அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி இருக்குன்ற ரூட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்யலாம், இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதையே கேவியை வச்சு கண்டுபிடிங்க. இப்போ இதில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/aன்னு போடலாங்களா. அப்போ -b/aனா -k/1 தட் இஸ் ஈக்குவல் டு -kன்னு வரும். இப்போ பாசிட்டிவாக இந்த k வந்து பாசிட்டிவாக இருக்கிறச்ச -k வரும். அதே இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு போட்டு பாருங்களேன். அப்போ என்ன வரும், c/aன்னு வரும். அப்போ c/a இங்கே என்ன வருது, k/1ன்னு வருது. அப்போது இது பாசிட்டிவாக இருக்கும்போது இது -kன்னு வருது, இது நெகட்டிவ், இது வந்து +kன்னு வருது. அதே இது நெகட்டிவாக k வந்து இது வந்து பாசிட்டிவாக, k வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது, அதே k நெகட்டிவாக இருக்கும்போது என்ன வரும்னு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -k/1 தட்ஸ் ஈக்குவல் டு +k வரும். அதே மாதிரி இப்போ c/a என்ன வரும், -k. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது ப்ராடக்ட் வந்து நெகட்டிவாக வருது, சம் வந்து என்னது பாசிட்டிவாக வருது. அப்போ ப்ராடக்ட் நெகட்டிவாக வந்துச்சுன்னாலே உனக்கு என்ன தெரியணும், ஏதாச்சும் ஒரு நம்பர் தட் இஸ் ஐதர் ஆல்ஃபா ஆர் பீட்டா ஷுட் பி நெகட்டிவ். ஏதோ ஒன்று வந்து இல்லை, ஏதோ ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருந்தால் தான் அதனுடைய ப்ராடக்ட் மைனஸில் வரும். அப்போது நம்ம என்ன எழுதலாம்னா, இப்போ cannot be negative, ரூட்ஸ் வந்து cannot be negative. அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. கேவோட நேச்சர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய they didn't give us whether they are positive or negative. அதனால் நான் 2 கண்டிஷன்லேயும் வச்சு போட்டு பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது என்ன வரும் அப்படிங்கிறதையும் போட்டு பார்க்கணும். அப்போ நெகட்டிவாக ஒரு ரூட் இருக்குது. therefore cannot be
ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக உன்னோட ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போ the எக்ஸோட நேச்சர், ரூட்ஸோட நேச்சர் வந்து cannot be positive. Okay, next one, if the graph of the polynomial the intersects the x-axis, if the graph of the polynomial இப்போ x-axisல at exactly at intersects exactly at 2 points, இப்போ graph of the polynomial 2 pointsல கட் ஆகுது, then it cannot be a linear or cubic polynomial, can be a quadratic polynomial, can be a cubic or quadratic polynomial, can be a linear or quadratic polynomial னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்களேன், cannot be a linear or cubic polynomial அப்படின்னு சொல்ல முடியுமா? லீனியர் பாலினாமியலே இது கிடையாது. ஆனால் கியூபிக் பாலினாமியல் இல்லை சொல்ல முடியாது. அப்போ இன்னொரு இடத்துல டச் பண்ணும்போது அது கியூபிக் பாலினாமியலாக மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். கேன் பி a quadratic polynomial ஒன்லின்னு சொல்ல முடியாது. இப்போ 3 இடத்துல இதையே நான் என்ன செய்யலான்னா, ஏன்னா இப்போ 2 ரூட்ஸில் டச் ஆகிருக்குது, அப்போ 2 இடத்துல டச் ஆகிருக்கு, வேறு இடத்துல டச் ஆகாமலும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அது வந்து கியூபிக் பாலினாமியலும் வரும். அப்போ இந்த இடத்துல இது குவாட்ராட்டிக் பாலினாமியல் மட்டும்னு சொல்ல முடியாது. therefore can be a cubic or quadratic polynomial. It can be said as can be a cubic or quadratic polynomial. 2 இடத்துல எக்ஸாக்டாக டச் ஆகிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ 3வது இடத்துல டச் ஆகலைங்கிறத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. அதனால் 2 இடத்துல டச் ஆனால் குவாட்ராட்டிக்லேயும் வரும், கியூபிக்கும் வரும். therefore the answer is can be a cubic or quadratic polynomial. next one பாருங்கன்னா, if 1 is the 0 of the polynomial p of x is equal to ax squared minus of 3 into a minus 1 into x minus 1, then the value of a is the same part. அப்போ நம்ம என்ன 1 வந்து ரூட்னா we have to substitute the value of 1 in the case of x and we can write the answer as 0 because இது ரூட்னு சொல்லும் போது அது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா a into 1 the whole square minus 3 into இங்கே ஏல இது சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு ஏ தான் கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ -1 is equal to 0. therefore a minus 3a. நிறைய பேர் இதிலிருந்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ இதுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுறது மறந்துடுறேன். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 அண்டர்ஸ்டுட். அப்போ மைனஸ் இங்கே வெறும் -1 is equal to 0. therefore a minus 3a is minus 2a plus 2 is equal to 0. therefore minus 2a is equal to -2. the answer is +1. ஓகேவா? a is equal to +1. அதாவது 1 is the rootனா நம்ம என்ன பண்ணணும், அந்த xல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் if one root of the polynomial is reciprocal of the other. ஒரு ரூட் வந்து reciprocal of the other இப்படி போட்டுக்கணும். அதே நெகட்டிவ் ஆஃப் த அதர்னா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டுக்கணும். இப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர் தான் கொடுத்துருக்காங்க. 7y squared, வாட் இஸ் த பாலினாமியல்? p of y is equal to based on value y 7y squared plus 14y plus m. then find the value of m. நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே பாரு 1 root is அதாவது ரெசிப்ரோக்கல்னு கொடுத்துட்டாங்கனாலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1லாம் வரும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை போட்டு பாருங்களேன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1/α தட் இஸ் ஈக்குவல் டு c/a. சிங்கிறது இங்கே என்ன? m/7. இதுவும் அடிஞ்சு போயிடும். அப்போ 1 is equal to m/7. that implies m is equal to 7. ஆன்சர் ஈஸியாக வந்துருச்சுங்களா? அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் ஒன், find the other zero of the quadratic polynomial y square plus 7y minus 6t is if 1 0 is -12. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா y squared plus 7y minus 6t. இது வந்து find the other zero. 1 0 is given as -12. அப்போ ஒரு 0 இங்கே, அப்போ y சப்ஸ்டியூட் பண்ணி is equal to 0ன்னு போடுங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் வரும். இங்கே பாருங்களேன், 1 0 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. I know the value as
see alpha is equal to என்ன தங்கம் minus 12 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ plus beta போட்டுக்கோங்க minus b by a என்னன்னா minus 7 by 1 அப்போ beta is equal to minus 7 இந்த minus 12 இந்த பக்கம் போகும்போது plus 12 therefore the answer is plus 5 understood இப்படி தான் நம்ம ஆன்சர்ஸ் போடணும் புரியுதா ஒரு 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா alpha plus betaன்னு போட்டுடலாம் அடுத்த question பாருங்களேன் find the quadratic polynomial whose zeros are minus 3, 5 இப்போ minus 3, 5 minus 5ன்னு கொடுத்துட்டாங்க அப்போ we have to find out the quadratic polynomial. What is the format? X squared minus sum of the roots into x plus product of the roots. அப்போ product of the roots. Sum of the roots என்ன minus 3 minus 5 plus 5 அதாவது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம் அப்போ வாட் இஸ் த ஆன்சர் minus 8 ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா minus 3 into minus 5ன்னு போட்டோம்னா we get the answer is plus 15 therefore the answer is x squared minus of minus 8 னா plus 8x plus alpha into betaங்கிறது வந்து 15 therefore this is the required quadratic polynomial understood. Next one பாருங்க what number should be added to the polynomial x squared plus 7x minus 35 if 3 is the zero of the polynomial இப்போ 3ங்கிறது ஒரு 0 of the polynomialனு கொடுத்துட்டாங்க அப்போ 3ங்கிறது ஒரு 0ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ alpha plus beta is equal to இப்போ 3 வந்து alphaன்னு வச்சுக்கோங்க alpha plus beta is equal to minus b by a வா minus of 7 by 1 that's equal to minus 7 alpha வந்து வெறும் 3ன்னு வச்சுக்கலாம் ரூட்னு கொடுத்துருக்காங்க அப்போ alpha 3 plus beta is equal to minus 7 therefore beta is equal to minus 7 minus 3 is equal to minus 10 வருது அப்போ பீட்டா வந்து minus 10 ஆல்ஃபா வந்து உனக்கு 3 வருது ஆல்ஃபா 3 பீட்டா 10 அண்டர்ஸ்டுட் ஆல்ஃபா 3 பீட்டா 10 அப்போ உனக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னன்னு வரும் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 தட் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்போ சிங்கிறதே மைனஸ் 35 பை அண்டர்ஸ்டுட் ஏங்கிறது 1 ஆனால் இங்கே பாரு சி பை ஏ இப்போ 3 into 10 is equal to minus 35 அப்போ 30 இங்கே என்ன வரும் ஆக்சுவலாக இங்கே 35 வருது அப்போ இதில் என்ன ஆட் பண்ணனேன்னா உனக்கு வந்து 13 வரும் ப்ளஸ் 5 அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஓகே அப்போ ப்ளஸ் 5 ஆட் பண்ணேன்னா உனக்கு 13 வரும் இங்கே பாரு ஒன்று வந்து ப்ளஸ் 3 ஒன்று வந்து மைனஸ் அப்போ இது மைனஸ் அப்போ தேர்ஃபோர் ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் உனக்கு minus 13 வந்துடும் அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஷுட் பி ஆடட் விச் நம்பர் இட் ஷுட் பி ஆடட் டு கெட் த வாட் இஸ் தட் டு கெட் 3 as the 0 of the polynomialனா இதுதான் ஆன்சர் ஓகேவா அப்போ unknown number is 5 understood. Next sum பாருங்கம்மா if the graph of y is equal to p of x where p of x is a polynomial in variable x அப்போ p of x is a polynomial in variable x ஓகேவா அப்போ variable xல வந்து ஒரு polynomial வரைகிறோம் is as follows write the number of zeros of p of x நல்லா கவனிச்சுக்கோ p of xங்கிற போது நல்லா கவனிச்சுக்கூடா பி ஆஃப் எக்ஸுங்கிற போது எக்ஸில் கட் ஆகக்கூடிய நம்பருக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அதே பி ஆஃப் ஒய்ன்னா இந்த ஒயில் பாயிண்ட்டு அப்போ இது என்ன வேரியபிள் பேசிஸில் இருக்கோ அந்த எக்ஸஸில் கட் பண்ணுறதா நம்ம பார்ப்போம் அப்போ இது 2 இடத்துல கட் ஆகுது அது therefore the answer is 2 okay. Next one, if 1 0 of the quadratic polynomial p of x is equal to x squared plus 4x kx minus 25 is negative of the other find the இப்போ ஒன்று வந்து ஆல்ஃபா இன்னொன்று மைனஸ் ஆல்ஃபா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அதாவது ரெசிப்ரோக்கல்னால் ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சுன்னா அடிஞ்சு போயிடும் ஆனால் இது சம்முன்னு அதாவது இது நெகட்டிவ் ஆஃப் த அதருங்கிற போது சம்மு கண்டுபிடியேன் ஆல்ஃபா plus of minus alpha ரெண்டு என்ன ஆயிரும் 0 ஆயிரும் that is equal to what is the answer இது வந்து sum of the roots equal to minus b by a என்கிறது இங்க என்ன minus 4k by 1 therefore 4k is equal to 0 na therefore we have the answer k is equal to 0. Next one, if m and n are the zeros of the polynomial that is m and n வந்து zeros ன்னு கொடுத்துறாங்களா அப்போ 3x squared plus 11x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த பாலினாமியலை அந்த பாலினாமியல் எம்மும் என்னும் வந்து ஜீரோஸ் அப்போ எம்மும் என்னும் ஜீரோஸ்னால் என்ன m plus n is equal to minus 11 by 3
minus 11 by 3 and mn is equal to product of the polynomials is z by a, that is minus 4 by 3. Understood? இப்படி கிடைச்சிருச்சு. அவங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஆல்ஃபா பை பீட்டான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. m by n by plus n by m. அப்போ உனக்கு என்ன வரும்னா இதை முதல்ல சுருக்கிக்கோ, that is m squared. அதாவது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தனா nm. இப்போ n இருக்கு m இல்லை, அப்போ m-ஆல மல்டிப்ளை பண்ணு. இது m இருக்கு n இல்லை, n-ஆல மேலே மல்டிப்ளை பண்ணு n ஸ்கொயர். ஃபார்முலா என்ன தெரியும், m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர்னு தெரியுதா. அப்போ m பிளஸ் n த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2mn, ஓகேவா, பை mn. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி m plus n என்ன தெரியும் உனக்கு, minus 11 by 3 the whole square minus 2 into mnங்கிறது minus 4 by 3 whole divided by minus 4 by 3. I can write this as here 11 11s are 121 by 9 minus into minus plus 4 2s are 8 by 3 whole divided by minus 4 by 3. இப்போ நான் இதை பண்ணலாம்னா 9 LCM டா 121 plus 8 3s are 24 whole divided by minus 4 by 3. இதையும் அடிச்சிங்கன்னா 3 வரும் தங்கம். இப்போ நான் என்ன செய்யலாம், இதை இப்படி கொண்டு போயிட்டோம்னா we get the answer as இது வந்து 5 2 plus 2 4 145 by minus 12. அப்போ the answer is minus 145 by 12. ஓகேவா, அப்போ m by n plus n by m is equal to minus 145 by 12. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும், அவ்வளோதான். m plus n கண்டுபிடிக்கணும், m into n கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் 10th question. Find the zeros of the polynomial 5y squared plus minus 11y plus 2. ஓகேவா, அப்போ 5y square minus 11y plus 2ல zeros கண்டுபிடிக்கணும். நான் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியான மெத்தட் 5 2s are 10 இப்படி பிரிச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல minus 11 வரணும், minus 11 இதோட ப்ராடக்ட் வந்து 11. இப்போ இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து 10 வருது, அப்போ 2 5s are 10 தான் இருக்குது. அப்போ 2 5s are 10 வரும். இந்த 11ங்கிற அடிஷன் வரவே வராது. வேறு ஏதாச்சும் இருக்கா, 1 into 10 வருது. அப்போ 1 into 10ன்னா இப்போ மைனஸ் வந்து பெரிய நம்பருக்கு போடணும். இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் பாசிட்டிவ்னா இதே சிம்பிளை இங்கே போடணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ மைனஸ் மைனஸ் தானே ப்ளஸ்ஸு, அதே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இப்போ மாற்றி போடலாம். அப்போ இங்கே அப்ளிகபிள் ஆகணும். அப்போ -1 -10 உங்களுக்கு என்ன வந்துருச்சு, -11 டிவைடட் பை வாட் இஸ் த நம்பர் ஹியர், a5. அப்போ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 5y - 1 into 5y - 10. இதை அடிச்சுக்கோ இல்லைன்னா. அப்போ y - 2 is equal to 0. That implies y is equal to 1 by 5 and y is equal to 2. ஓகேவா, அப்போ the answer is roots are 1 by 5, 2. ஓகேவா, next one பாருமா, if 1 0 of the quadratic polynomial is, see here 1 0 of the quadratic polynomial is k minus 2 of the quadratic polynomial k minus 2 into x squared minus 2x minus of k plus 5 is 4. ஒரு 0 வந்து 4ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ 11th question பாருங்கள், ஒரு 0 4, find the value of k கேட்டிருக்காங்க. அப்போ இந்த k இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒரு 0 வந்து 4ன்னு கொடுத்துறாங்க. அப்போ k minus 2 into 4 squared minus 2 into 4 minus k plus 5 is equal to 0. இதில் என்ன வந்து அவன் காம்ப்ளிகேட்டட்னா ஒன்றும் இல்லை, இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதணும், அப்போவே ஆன்சர் வந்துடும். 4 4s are 16 k minus 4 4s are 16 into 2 என்ன minus 16 2s are 32 minus 4 2s are 8 minus k மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5 இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல தப்பு வரக்கூடியது என்ன போட்டுருவேன், மைனஸ் போடாமல் இங்கே ப்ளஸ் அப்படியே தூக்கி போட்டுருவேன். இந்த சம் தான், இந்த இடத்துல தான் தப்பு விடுவேன், வேறு ஒன்றுமே கிடையாது. 16k minus k எவ்வளோ கண்ணா, 15k. அப்புறம் இது வந்து எல்லாம் மைனஸில் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 32 + 8 என்ன 40 40 45. அப்போ -45 இஸ் ஈக்குவல் டு 0. 15k is equal to 45. Therefore, the value of k is equal to, the answer is 45 by 15 is equal to 3. ஓகேவா, அப்போது ஒரு ரூட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா, இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் x squared plus x minus 6
Find the value of 1 by alpha squared plus 1 by beta squaredங்கிற வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இல்லை ஆல்ஃபா கமா பீட்டா வந்து ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே என்ன வருது மைனஸ் பி பை ஏ. ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதுங்க, தப்பு விடாமல் எழுதுவீங்க ஓகேவா. அண்ட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 by 1 is equal to minus 6. அப்போ 1 by alpha squared plus 1 by beta squared is equal to, இப்போ நான் என்ன cross multiply பண்ணுங்களேன். இங்கே ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த பீட்டா ஸ்கொயர் மேலே போயிருங்களா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். இப்போ தான் என்ன சொன்னேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஏபி. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into ஆல்ஃபா பீட்டா divided by alpha beta the whole square. You have to substitute the value of this one. அப்போ alpha plus beta minus 1 the whole square minus 2 into beta என்ன alpha beta என்ன minus 6 divided by alpha beta the whole square minus 6 the whole square that is equal to 1 minus minus plus 6 2s are 12 by 6 6 are 36 that is equal to 13 by 36. The answer is 13 by 36. Okay dears. இப்போ next question பாருங்க 13th one. If alpha beta are the roots of the polynomial f of y is equal to y squared minus 8y plus a is plus a and alpha squared plus beta squared is equal to 40. Find the value of a ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன இதில் கண்டுபிடிக்கணும் கவனிமா. f of y is equal to இவ்வளோன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு போடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to minus of minus 8 by 1 that's equal to 8 போடலாமா. ஆல்ஃபா பீட்டா is equal to என்ன போடலாம் c by ஏன்னா a அவ்வளோதான். இதுதான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14 கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா என்ன போடலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 40. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன உனக்கு தெரியும் 8 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ. ஏன்னா இந்த ஏ வந்து இங்கே போட்டுரும். இங்கே 40. 8 8s are 64 minus 2 into a is equal to 40. Therefore minus 2a is equal to, we get the answer 40 minus 64. What will be the answer? Minus 24. Minus 2a is equal to minus 24. Now a is equal to 24 by 2. That's equal to 12. Okay va. இப்போ இது ஆன்சர் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை போட்டினாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் 14th question. If sum of the zeros of the quadratic polynomial f of x is equal to kx squared plus 2kx plus 3k is equal to their product. நல்லா கவனிச்சுக்கோ. ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு தர் ப்ராடக்ட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ இப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் இதில் என்ன வருது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் 2 by k. ஓகேவா. அப்போ உனக்கு வந்து ஆன்சர் வந்து மைனஸ் 2 by கேன்னு வருது. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா என்ன வருது சி பை ஏ இஸ் 3k by k that's equal to 3. ஆனால் அவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 2 by k is equal to 3ன்னு வருது. therefore minus 2 is equal to 3k. therefore k is equal to இங்கே பாரு minus 2 by 3. the answer is minus 2 by 3. அவன் கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு போட்டிங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. Next question பாருங்க. Find the zeros of the quadratic polynomial. ஓகேவா. Find the zeros of the quadratic polynomial and verify the relationship ன்னு கேட்டிருக்காங்க. x squared plus 1 by 6 into x minus 2 மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கும் போது இப்படி போட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்களேன். 1 by 6 வெளியில் எடுத்துக்கோங்க. த ஈக்குவேஷன் கேன் ஆல்சோ பி ரிட்டன் 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல அடிஞ்சிரும். இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ முதல்ல இதுக்கு மட்டும் ஆன்சர் போட்டுக்கோங்க. உனக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அப்போ இதை கண்டுபிடிச்சாலே வெரிஃபைடுன்னு அர்த்தம். புரியுதா. அப்போ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ என்னது மைனஸ் 1 by 6ன்னு வரும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணா வரும் சி பை ஏ மைனஸ் 12 by 6 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதை 1ன்னு எழுதி வச்சுக்கோ. இது 2ன்னு வச்சுக்கோ. இதுக்கு ரூட்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடி. இப்போ மைனஸ் 12 6 ஆர் 72 வருமா, மைனஸ் 72. இப்போ சம் வந்து என்ன வருது, 1 வருது. அப்போ ப்ளஸ் 1 வரணும். அப்போ 9 8 ஆர் 72. 72ங்கிற போதே உனக்கு டக்குன்னு தெரியும் 9 8 ஆர் 72. அப்போ இது ப்ளஸ் கீழே இருக்க நம்பர், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸோட சைன் தான் வந்து பிக்கர் நம்பருக்கு வரணும். அப்போது இங்கே மேலே ப்ளஸ்ஸாக இருந்தால் அதே சைன் போடணும், மேலே மைனஸாக இருந்தால் ஆப்போசிட் சைன் போடணும். டிவைடட் பை இந்த ஏவை வந்து கீழே போட்டுக்கணும். தேர்ஃபோர் இது அடிச்சிங்கன்னா 3, இது 2, இது அடிச்சிங்கன்னா 4, இது 3. தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் -3/2 அண்ட் +4/3. அதனுடைய ஆப்போசிட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3. அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் மூலயமா வெரிஃபை பண்ணிட்டோம். இங்கே ரூட்ஸ் மூலயமா இயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -3/2 + 4/3. இப்போ 3 2s are 6. இதுதான் எல்சிஎம். ஓகேவா, உனக்கு என்ன வருதுக்கண்ணா, see here 3 2s are 6 வருதா. அப்போ 3 3s are -9 + 4 2s are 8. therefore -1/6 உனக்கு வந்துருச்சா, பத்தியா. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். தென் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா உனக்கு என்ன கண்ணா வருது, -3/2 × 4/3. therefore 3 3 cancel, 2 2 cancel, therefore -2. therefore 1 is equal to 3. therefore we have to write 1 is equal to 3 and 2 is equal to 4 and hence verified. இப்படி தான் ஆன்சர் எழுதணும். புரியுதுங்களா? இதுலயே ரூட் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. √3x² -11x + 6√3. இப்போ இங்கே இப்போ ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, இப்போ 6√3 × √3 என்னக்கண்ணா, 6 3√3 × 6 × 3, 6 3s are 18 வரணும், கீழே -11 வரணும். அப்போ 6 3s are 18ன்ற போது உனக்கு -11 வராது. 2 9s are 18 வருமா, வராதா? 2 9 ஆட் பண்ணாலும் 11 வரும். இப்போ இது ப்ளஸ், இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் இது மைனஸு. அப்போ உங்களுக்கு /√3 போட்டுக்கோங்க. இது மைனஸ் சைன் பெருசுக்கு போடுங்க, அதே சைனை இங்கே மைனஸ் போடணுங்க, ஏன்னா இது ப்ளஸ், அதனால் அதே சைன் தான் போடணும். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2/√3 அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 9/√3. இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு என்ன வரும், ரூட்ஸை வச்சு ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 + 9/√3. therefore 11/√3. ரெண்டுத்துக்கும் காமன் எல்சிஎம் இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, 2/√3 × 9/√3. therefore the answer is 9 2s are 18. 18/√3 × √3 3, that is equal to 6. இது செகண்ட் ஒன். இப்போ இதில் வந்து -b/a போட்டோம்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு -b/a இஸ் நத்திங் பட் -11/√3. that is equal to 11/√3. that is equal to third equation. ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a 6√3/√3. √3 கேன்சல் ஆகிடும், 6 4. இங்கே பார்த்தீங்களா, அப்போ 1 is equal to, இங்கே பாரு 1 is equal to 3 and 2 is equal to 4. I can conclude that 1 is equal to 3 and 2 is equal to 4. Fourth equation encircle panna equation artham, that implies hence verified. Therefore relationship between the zeros and the coefficients are verified. Understood? இப்படி தான் எழுதணும். ஓகே, see here, my third question, a into x² plus 1 minus of x into a² plus 1. இப்போ இந்த ஆர்டர் வந்து என்ன, x² உள்ளே இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது பாரு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், a into x² plus a minus of x into a² plus 1. இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே வந்து எக்ஸோட டேர்ம் தான் இருக்குது. அப்போ இதை ஆர்டர் படி எழுதுங்க, ax² minus of a² plus 1 into x. இது அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ப்ளஸ் ஏ இப்படின்ற ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. a இன்ட்டு ஏ என்னது, a² ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்க்கன்னா அதை ஆட் பண்ணும்போது a² plus 1 வருது. எப்படி வருது, மைனஸில் வருது. அப்போது நான் பாரு, இங்கே பாரு, -a² -1ன்னு போடுறேன். a² plus 1 வந்துருச்சா, மைனஸை வெளியில் எடுத்துடலாமா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்துருச்சு. அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா, இது பார்த்தோன்னே தெரியணும் உனக்கு, ஈஸி தான். அப்போ இதால் டிவைட் பண்ணுங்க. அப்போ உனக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இது -ஏங்கிறது +a ஆயிரும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/aன்னு வந்துருச்சு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது வரும், a + 1/a இஸ் ஈக்குவல் டு a² + 1/a.
cross multiply. Alpha into beta என்ன வரும்? A into 1 by A, that is equal to 1. இப்போ இதில் வந்து alpha plus beta கோஎஃபிஷியன்ட் படி பார்த்தோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஏ வருது. அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 பை ஏ, அது வந்து இது 1, இது 2, இது 3 போட்டுக்கலாம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வருது? சி பை ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 is equal to 3 and 2 is equal to 4. Hence the relationship is verified. Understood? அப்போ இந்த மாதிரி போட்டேன்னா உனக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஓகே டியர்ஸ்.